வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பயணத்துல இறங்க போறோம். ஆமா. நீங்க ஷேர் பண்ண குறிப்புகளை பார்க்கும்போது, இது உலகநாயகன் கமலஹாசனோட விருதுகள், சாதனைகள் இல்லனா அவரோட நடிப்பு திறமை பத்தி இல்ல. இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா அந்த மாபெரும் கலைஞருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த குறும்புக்கார, நகைச்சுவை உணர்வுள்ள மனிதனை பத்தி ஆழமா பார்க்க போறோம் இல்லையா? ஆமா. உங்க ஆதாரங்கள் வெறும் படப்பிடிப்பு தல கதைகளோட தொகுப்பு மட்டும் இல்ல. சரி. அது ஒரு கலைஞனோட உள்ளவியலுக்கான ஒரு திறவுகோல் மாதிரி. ஒரு மனுஷன் எப்படி 70 வயசுலயும் இவ்வளவு ஆற்றலோட, இவ்வளவு படைப்பாற்றலோட இருக்க முடியுது? அதுக்கான எரிபொருள் எது? அதேதான். உங்க குறிப்புகள் 3 முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டுறதா நினைக்கிறேன். 1, ஒரு குழந்தையோட குறும்புத்தனம். ஓகே. 2வது, ஒரு மாணவனோட ஆழ்ந்த பணிவு. அப்புறம் 3வது, ஒரு மேதையோட அந்த மின்னல் வேக புத்திசாலித்தனம். அருமையான ஒரு கட்டமைப்பு. சரி, அப்போ இந்த 3 குணாதிசயங்களையும் நாம ஒன்னொன்னா ஆராய்வோம். கண்டிப்பா. அந்த மாபெரும் கலைஞனோட இயந்திரத்தை இயக்குறது எதுன்னு கண்டுபிடிப்போம். சரி, முதல் மூலப்பொருள் அந்த குழந்தைத்தனமான குறும்புத்தனம். அதிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். விக்ரம் படப்பிடிப்புல நடந்த அந்த ரூபிக்ஸ் கியூப் சம்பவம் தான் உடனே ஞாபகத்துக்கு வருது. அதுவே ஒரு குட்டி சினிமா மாதிரி. ஆமா. யோசிச்சு பாருங்களேன். ஃபஹத் ஃபாசில சும்மா ஏமாத்துறதுக்காக 3 மணி நேரம். 3 மணி நேரமா? ஆமா. ஒரு மூலையில உட்காந்து தீர்க்கவே முடியாத ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி முகத்துல அத்தனை தீவிரம், புருவங்கள் சுருங்கி உதட்ட கடிச்சுக்கிட்டு. ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருக்க மாதிரி ஒரு நடிப்பு. கரெக்ட், ஒரு நடிப்பு. எனக்கெல்லாம் 10 நிமிஷம் ஒரு வேலையில கவனம் சிதறாம இருக்கிறது பெரிய விஷயம். எனக்கும் தான். ஒரு நகைச்சுவைக்காக 3 மணி நேரமா? கடைசியில ஃபஹத் என்ன சார் இன்னும் முடியலையான்னு ஆச்சரியமா கேட்கும்போது 3 மணி நேரம் அர்ப்பணிப்பு. இது வெறும் குறும்புதானா இல்ல இதை விட ஆழமானதா? இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு கலைஞனுக்கு, குறிப்பா அவரை போடுற ஒருத்தருக்கு, கேமராக்கு முன்னாடி நடிப்பு, கேமராக்கு பின்னாடி வாழ்க்கைன்னு ஒரு கோடு ரொம்ப மெல்லிசானது. அந்த குறும்பு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாத மினி நடிப்பு. அதுக்கு பார்வையாளர் ஃபஹத் ஃபாசில். ஒரு மனுஷனோட இயல்பான எதிர்வினைய நேர்ல பாக்குறதுல அவருக்கு ஒரு தனி பிரியம் இருக்கு. அது அவரோட கலைக்கு தீனி போடுது. அப்போ இது வெறும் கேலி இல்ல, இதுவும் ஒரு கலை சார்ந்த ஆய்வுதான். மிகச்சரியா சொன்னீங்க. ஆக அவர் எப்பவும் ஒரு படைப்பாளி நிலையில தான் இருக்கார். ஆனா இது ஒரு வழிப்பாதை இல்லையே, அவரும் கேலிக்கு ஆளாயிருக்கார். அதுதான் இதுல ஆரோக்கியமான விஷயம். ஆமா. ரஜினிகாந்தோட சத்யா படப்பிடிப்புல நடந்த அந்த ஏப்ரல் ஃபூல் சம்பவம், அது இன்னும் ஒரு படி மேல. ஆமா. அந்த சம்பவத்துல ரஜினியோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. அவர் கமலோட செருப்ப மறைச்சு வைக்கல, அவரோட அடையாளத்தையே குறி வச்சார். ஒரு நடிகரோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்த்தார். நேரா கமல்ட்டு போய், டே கமல், இந்த காட்சியில ஒரு சின்ன மாற்றம், நீதான் வில்லன், நான் ஹீரோ அப்படின்னு ரொம்ப சீரியஸா சொல்லியிருக்கார். கற்பனை பண்ணி பாருங்க, கமல் மாதிரி ஒரு முழுமையான நடிகர்கிட்ட இப்படி சொன்னா என்ன ஆகும்? உங்க குறிப்புகள் படி 10 நிமிஷம் அவரு உண்மையிலே குழம்பி போயிட்டாராம். என்ன சொல்றாரு? கதை மாறிடுச்சா? எனக்கு மட்டும் ஏன் தெரியாது? ஒருவேளை இது லாஸ்ட் மினிட் சேஞ்சா இருக்குமோன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு சூறாவளியா அடிச்சிருக்கும். அதேதான். ஒரு நடிகரோட மனசுல ஏற்படுற அந்த ஒரு நொடி குழப்பம், அதுதான் ரஜினிக்கு வெற்றி. இது அந்த 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஆழமான நட்பையும் மரியாதையும் காட்டுது. நம்பினா இப்படி ஒரு கூர்மையான கேலிய செய்ய முடியும், அத மத்தவர் ரசிச்சு ஏத்துக்க முடியும். இது அவங்களோட தொழில்முறை போட்டிக்கு அப்பாற்பட்ட ஒரு அழகான பந்தம். ஆக மத்தவங்களோட கேலிய ஏத்துக்கிற பக்குவம் ஒரு கிட்ட இருக்கு. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது 2வது மூலப்பொருளான அந்த ஆழ்ந்த பணிவுக்கு கூட்டிட்டு போகுது. தன்னைத்தானே கிண்டல் செஞ்சுக்கிற குணம். ஆமா. பேசும் படம் படப்பிடிப்புல நடந்த சம்பவம் இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். அந்த படம் ஒரு பெரிய சவால். வசனமே இல்லாம உடல் மொழிய மட்டுமே நம்பி ஒரு கலைப்படைப்பு. ஆமா. அதுல மீனாட்சி சேஷாத்ரியோட ஒரு டான்ஸ் சீனுக்காக பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் மட்டும் அவரால சரியா பண்ண முடியல. பல தடவை முயற்சி பண்ணியும் அது கைவரல. அங்கதான் அந்த தருணம் நடக்குது. விரக்தியோட உச்சத்துல ஒரு மூளைக்கு போய் உட்கார்ந்து, நான் உலக நாயகன் இல்ல, உலக லூசர் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அழுதுருக்கார். ஒரு பக்கம் தோல்வியோட வலி, இன்னொரு பக்கம் அதே நகைச்சுவையா மாற்ற பக்குவம். இது எப்படி ஒரு மனுஷனால முடியுது? இது ஒரு சைக்கலாஜிக்கல் தற்காப்பு மட்டும் இல்ல, இது ஒரு கலைஞனோட வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான குணம். அந்த கணத்துல அவர் உலகநாயகன்கிற தன்னோட பிம்பத்தை உடைச்செறிகிறார். தன் ஈகோவை கைவிட்டு தோல்வியுற்ற மாணவன்ற நிலைமைக்கு வரார். சரி. எப்போ ஒருத்தர் தன்னை மாணவனா உணர்றாரோ அப்போதான் அவரால புதுசா கத்துக்க முடியும். அந்த தோல்விய ஒப்புக்கொண்டு சிரிக்கிறது அவரோட கலை பயணம் நின்னுடாம இருக்கிறத உறுதி செய்யுது. அதுதான் அவரை இன்னும் பெரிய கலைஞனாக்குது.
இந்த அகந்தையற்ற நிலை கதாபாத்திரமா மாறும்போதும் வெளிப்படுது. ஔவை சண்முகி படப்பிடிப்புல நடந்த அந்த சின்ன நிகழ்வை உங்க குறிப்புகள் அழகா பதிவு பண்ணிருக்கு. ஆமா, தடவையா முழுசா பெண் வேஷம் போட்டு புடவை மேக்கப் எல்லாம் முடிஞ்சு கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கிறாரு. தன்னுருவத்தையே பார்த்து அதிர்ச்சியில யாரு இதுன்னு அவரே கத்தியிருக்கார். அது வெறும் ஆச்சரியம் இல்ல, அது ஒரு உருமாற்றத்தோட வெற்றி. கரெக்ட். அது எவ்வளோ உண்மையான தருணம். தன் சுயத்தையே மறந்து அந்த பாத்திரமாவே மாறிட்டார். ஒரு நடிகன் தன் நடிப்புல ஜெயிச்சிட்டான்னு சொல்றதுக்கு இதை விட பெரிய சர்டிபிகேட் வேணுமா? வேணவே வேணாம். அவரே தம் படைப்பை பார்த்து அந்நியமா உணர்றார். மிகச்சரி. இது வெறும் ஒப்பனை இல்ல, இது ஒரு முழுமையான உருமாற்றம்னு அந்த கணம் நிரூபிக்குது. இதுதான் அவரோட 2வது குணமான பணிவோட உச்சம். தன் சுயத்தை ஒரு கதாபாத்திரத்துக்காக முழுசா அர்ப்பணிக்கிறது. சரி, இப்போ நம்ம பயணத்தோட 3வது கடைசி மூலப்பொருளுக்கு வருவோம். இந்த குறும்புத்தனத்தையும் பணிவையும் ஒன்னா கலந்தா என்ன கிடைக்கும்? மின்னல் வேக புத்திசாலித்தனமும் சமீபசித நகைச்சுவையும் கிடைக்கும். கரெக்ட். ஹாலிவுட் படப்பிடிப்புல நடந்த அந்த மணிரத்னம் ஜாக்சன் கதை, அது காலத்தால் அழியாதது. அது ஒரு அற்புதமான தருணம். பிரேக்ல அவர் மைக்கேல் ஜாக்சனோட மூன்வாக் ஸ்டெப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார். அத பார்த்து அசந்து போன ஒரு வெளிநாட்டு க்ரூ மெம்பர், ஆர் யூ த ரியல் எம்ஜே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு நொடி கூட யோசிக்காம, நோ, ஐ எம் த தமிழ் வெர்ஷன் ஆஃப் எம்ஜே மணிரத்னம் ஜாக்சன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல எவ்வளோ பெரிய சிரிப்பலை எழுந்திருக்கும். மைக்கேல் ஜாக்சன், மணிரத்னம் 2 ஜாம்பவான்களோட பேரை இணைச்சு எவ்வளோ புத்திசாலித்தனமான கலாச்சார பொருத்தமுள்ள ஒரு பதிலு. இது வெறும் நகைச்சுவை இல்ல, இதுல பல அடுக்குகள் இருக்கு. 1, சமயோசித புத்தி. ஆமா. 2வது, தன் சக கலைஞரான மணிரத்னத்துக்கு அவர் கொடுக்கிற மரியாதை. அந்த புகழ்ச்சிய தன் மேல மட்டும் எடுத்துக்காம அதை தன் திரையுலகை சேர்ந்த இன்னொரு மேதைக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமா, அது ஒரு பாதுகாப்பான தன்னம்பிக்கை மிக்க கலைஞனோட அடையாளம். அந்த நகைச்சுவைக்குள்ள ஒரு பெருந்தன்மை இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த நகைச்சுவை உணர்வு நிதானமான சூழல்ல மட்டும் இல்ல, ரொம்ப கடினமான சூழல்லையும் வெளிப்படுது. இதுதான் என்ன ரொம்ப பாதிச்ச விஷயம். இந்தியன் 2 படப்பிடிப்பு சம்பவம் தானே? ஆமா, 48 டிகிரி சென்னை வெயில்ல பல கிலோ எடை கொண்ட ஒரு ரோபோ உடையில 8 மணி நேரம் இருந்திருக்காரு. அந்த உடைய போட்டுக்கிட்டு சும்மா நிக்கல, டான்ஸ் மூமெண்ட்ஸும் பண்ணிருக்காரு. அந்த உலோக உடைக்குள்ள உடம்பு எவ்வளவு வெந்திருக்கும் நம்மால கற்பனை கூட பண்ண முடியல. இறுதியா டைரக்டர் சங்கர் கட் சொன்னதும் அந்த சூட்டை கழட்டி வச்சுட்டு தன் தொப்பைய தடவிக்கிட்டே சோர்வா ஆன ஒரு புன்னகையோட, இது ரோபோ இல்ல, ரோஸ்ட் சிக்கன் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கார். அந்த ஒரு வரியில அந்த குழுவினர் பட்ட மொத்த கஷ்டமும் சிரிப்புல கரைஞ்சு போயிருக்கும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒருத்தரால எப்படி உடல் மன அழுத்தங்களை தாங்க முடியுது? பதில், நகைச்சுவை. இங்க நகைச்சுவை ஒரு தற்காப்பு உத்தியா மட்டும் செயல்படல, அது ஒரு தலைமை பண்பா வெளிப்படுது. தலைமை பண்பா எப்படி? தலைவர் இவ்வளவு கஷ்டத்திலையும் சிரிக்கும்போது அது மத்தவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. படப்பிடிப்பு குழுவோட மன உறுதியை குலையாம பாத்துக்குது. இது வெறும் நகைச்சுவை இல்ல, இது ஒரு மறைமுகமான தலைமைத்துவம். அப்படியானா நாம பார்த்த இந்த 3 குணங்களும், குறும்பு, பணிவு, புத்திசாலித்தனம், ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சுதான் அவர் இயக்குது. நிச்சயமா. இந்த சித்திரம் படப்பிடிப்பு தளத்தையும் தாண்டி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை வரைக்கும் நீழுது இல்லையா? ஆமா, உங்க ஆதாரங்கள்ல உள்ள ஒரு குறிப்பு ரொம்ப நெகிழ்ச்சியானது. அந்த பேத்திகள் சம்பந்தப்பட்டதா? அதேதான். அவரோட பேத்திகள் அவரை பார்த்து, தாத்தா நீ ரோபோவா, உன்னை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியுமான்னு மழலை குரல்ல கேட்டிருக்காங்க. ஓ. அதுக்கு அவர் உருகி போய் சிரிச்சிருக்கார். உலகநாயகன்கிற பிம்பம் கரைஞ்சு ஒரு சாதாரண பாசமுள்ள தாத்தாவா மாறுற தருணம் அது. உங்க குறிப்புகள்ல இருந்த ரேபிட் ஃபயர் பகுதியில கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் நாம பேசின எல்லாத்துக்கும் அடித்தளமா தெரியுது. யாருக்கும் சொல்லாத ரகசியம் என்னங்கிற கேள்வியா? ஆமா, அதுக்கு நான் இன்னும் 16 வயசு பையன் மாதிரி தான் உணர்றேன்னு சொல்லியிருக்கார். அதுதான் திறவுகோல். அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு மனநிலை. நாம அத பிள்ளைத்தனம்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு கலைஞனோட பார்வையில 16 வயசுங்கிறது முடிவே இல்லாத ஆர்வம், தோல்விய பத்தின பயமின்மை, உலக ஆச்சரியத்தோட பாக்குற குணம். தன் புகழோட சுமையால அந்த ஆர்வத்தை அவர் இழந்துடல. தன் ரகசியமே தான் இன்னும் ஒரு மாணவனா இருக்கிறது தான் அவர் சொல்றார். கரெக்ட். ஆம், உங்க ஆதாரத்தோட கடைசி வரியே எல்லாத்தையும் சொல்லிடுது. 70 வயதிலும் இப்படி குழந்தை மாதிரி சிரிக்கிறார். இவரை பார்த்தால் வயது ஒரு எண் என்று மட்டும் தோன்றுகிறது. மிகச் சரியா சொன்னீங்க. இது அவரை பத்தி மட்டும் இல்ல, வாழ்க்கை மேல நம்ம அணுகுமுறை எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பாடம். வாழ்க்கை முறைக்கான உதாரணங்கள். இது உங்களை யோசிக்க வைக்குது இல்லையா?
தங்கள் வாழ்நாளின் பெரும் பகுதியே மத்தவங்களோட கதாபாத்திரங்கள்ல வாழ அர்ப்பணிக்கிற கலைஞர்களுக்கு ஒருவேளை இது போன்ற தூய்மையான குழந்தைத்தனமான நகைச்சுவை தருணங்கள் தான் அவங்க தங்கள் சுயத்தோட தொடர்புல இருக்க உதவுதோ? அவரோட இந்த ஓயாத ஆற்றலுக்கு உண்மையான ரகசியம் இதுவா தான் இருக்குமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?